நாம் இப்போ எங்கேருந்து எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய சிபு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருக்கோம். ஓகேங்க, நம்ம அங்கே வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள வந்துட்டோம். டெர்மினல் 4க்குள்ளே இங்கே பாருங்கள், இந்த போட்டிருக்கு பாருங்கள். ஓகேங்க, நம்மளோட இமிக்ரேஷன்லாம் சூப்பராக பிடிச்சாச்சு, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக முடிஞ்சிருச்சு. எப்போ இந்த நினைக்குது பாருங்க நம்மளோட ஃப்ளைட்டு சிபு பசிஃபிக். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. இதில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸ் வந்து இறங்கிட்டோம், மணிலாவில் இறங்கிட்டோம். நம்ம போகிறது வந்துட்டு ஃபிலிப்பைன் ஏர்லைன்ஸ். இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஃபிலிப்பைன் ஏர்லைன்ஸ் டொமஸ்டிக்னு. நம்மளாம் பார்த்தா சார் தான் சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டாக பேசுவாங்க. பட் அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்க, இதான் நம்ம போகக்கூடிய ஃப்ளைட்டு. இந்த பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டாங்க. Your life vests are bound onto your seats. நம்ம வந்துட்டு இந்த முரல் ஹாஸ்டலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த பார்த்து ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் டெர்மினல் 4ல் இருக்கோங்க. நாம் இப்போ எங்கேருந்து எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய சிபு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் அந்த ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா, அதுக்கு போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எபிசோட் போட்டிருந்தோம், அதே ஃபிலிப்பைன்ஸ் தான். ஸோ அது வந்து நம்ம வந்து மணிலா கவர் பண்ணியிருந்தோம். மணிலாங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய இருக்கிற பெரிய ஒரு சிட்டி. அதுக்கடுத்து ஒரு பெரிய சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம சிபுக்கு தான் போயிட்டுருக்குறோம். நாம் இப்போ எந்த ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபு பசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப்பைன்ஸோட லோகாஸ்ட் ஏர்லைன்ஸில் போயிட்டுருக்கோங்க. ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம ஃப்ளைட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்லேருந்து ஃபஸ்ட்டு மணிலாக்கு 1:10 இருக்குது. அது ஒரு 5 மணிக்கு அங்கே ரீச் ஆயிரும். ஸோ அங்கேருந்து ஒரு 4 ஹவர் லேவர். அது முடிச்சுட்டு நாம் வந்துட்டு மணிலாவிலேருந்து சிபுக்கு நம்ம போகிறோங்க. ஓகே, வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு செக்இன் பண்ணிடலாம். ஓகேங்க, நம்ம அங்கே வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள வந்துட்டோம். டெர்மினல் 4க்குள்ளே இங்கே பாருங்கள், இந்த போட்டிருக்கு பாருங்கள். 1:10 மணிலா 5J804. ஸோ ரோ நம்பர் 3க்கு போக சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே 3க்கு போகலாம் வாங்க. இந்த இருக்கு பாருங்க 3. ஸோ இங்கே தாங்க நம்மளோட இதை செக்இன் பண்ணணும். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து நம்மளோட வீசா டீட்டெயிலாம் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம செக்இன் பண்ணிடலாம். ஓகேங்க, நம்மளோட செக்இன்லாம் சூப்பராக முடிஞ்சுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வீசா கேட்டாங்க, நம்ம வீசா கொடுத்தோம். அதுக்கப்புறம் எப்போ ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ரிட்டர்ன் டேட்டுன்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் டிக்கெட்டையும் காமிச்சோம், ஹோட்டல் ஸ்டே எல்லாத்தையும் காமிச்சோம். ஸோ இமீடியட்டாக ஒன்றுமே வந்து கொஸ்டின்லாம் ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக போன 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம மணியில் போகும்போது வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை எந்த கொஸ்டின் இல்லை, சிம்பிளாக விட்டாங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ டிப்பாச்சர்னு போட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம செக்இன்லாம் முடிச்சிட்டோம். ஸோ அப்படியே நம்ம அப்படி டிப்பாச்சரை நோக்கி நடந்து போக வேண்டி தான். வாங்க போகலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம பாருங்கள், நம்ம அந்த இமிக்ரேஷன் முடிச்சுட்டு இமிக்ரேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நம்ம உள்ளே போய்ட்டு இமிக்ரேஷன் பண்ணணும். வாங்க போகலாம். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நான் பேசுகிறேங்க. ஓகேங்க, நம்மளோட இமிக்ரேஷன்லாம் சூப்பராக பிடிச்சாச்சு, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக முடிஞ்சிருச்சு. எப்போவுமே சிங்கப்பூரில் வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்காதுன்னு வைங்களேன். ஓகேங்க, அப்படியே நான் முடிச்சுட்டு வந்தேன்னா அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டியூட்டி ஃப்ரீ ஷாப் கடை தான் ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம முன்னால் போகலாம். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், நம்மளோட ஃப்ளைட் வந்து 1:10க்கு மணிலா G17 கேட்டு போட்டிருக்காங்க. G17 வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. இப்போ G9 இருக்குது. ஸோ G10லேருந்து அந்த பக்கம் போகணும். G17 இந்த பக்கமாக தான் போகணும். வாங்க போகலாம். இங்கே பாருங்க, நம்ம வந்துட்டு G17க்கு வந்துட்டோம். இங்கே ஃபைனல் போர்டிங் காலே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம தான் கடைசியாக போர்டிங் பண்ணிகிட்ருக்கோங்க பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய்ட்டு போர்டிங் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். இந்த நினைக்குது பாருங்க நம்மளோட ஃப்ளைட்டு சிபு பசிஃபிக். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. இதில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். வாங்க போகலாம்.
ஓகேங்க, நம்ம வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸ் வந்து இறங்கிட்டோம், மணிலாவில் இறங்கிட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டே வந்துட்டோம். ஆக்சுவலாக இமிக்ரேஷனில் என்ன கேட்டாங்கன்னா, என்ன வீசா யூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் ரிட்டன் டிக்கெட் என்ன, இது மட்டும் தான் கேட்குறாங்க. எங்கே ஸ்டே பண்ணுறலாம் கேட்கல, எவ்வளோ காசு வச்சுருக்க அப்படி வந்தெல்லாம் எதுவுமே கேட்குறதில்ல. ஸோ இந்த 2 டீட்டெயில் மட்டும் கேட்குறாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு வாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது என்டர் பண்ணணும். இப்போ நம்ம ஊருக்குலாம் வர்றதுக்கு முன்னால் இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்குமெண்ட் இருந்துச்சு இல்லையா? இப்போ நீங்கள் சிங்கப்பூர்லாம் போகணுன்னா அங்கே வந்துட்டு சிங்கப்பூரில் அரைவல் கார்டு மாதிரி இங்கே வந்து ட்ராவல்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்கணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அது ஃபில் பண்ணி 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு QR கோட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது ஒன்று கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே தாங்க. ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வாங்க வேண்டியது சிம் கார்டாக தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட ஊரில் உள்ள நம்பராக இருக்கட்டும் எல்லா நம்பரையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ளைட் மோட் போட்டுருவோம். ஸோ நம்பர் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே சிம் கார்டு வாங்கிடுங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் சிம் கார்டு வாங்கலான்னு போனேன். இங்கே வந்து சிம் கார்டு வந்து எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்குது. எல்லாமே வந்துட்டு 30 நாளுக்குள்ள பிளானாக காட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் போன தடவை 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 1 வீக்கு பிளான் வாங்கினேன். 500 பெசோவுக்கு ஒன்று வாங்கினேன். ஆனால் இப்போ காட்டுறதெல்லாம் 1100 பெசோவுக்கு கம்மியாக எதுவுமே காட்ட மாட்டேங்காங்க. ஸோ மேபி நம்ம இங்கே ட்ரை பண்ண வேண்டாம், மேபி சிட்டிக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இங்கே இருந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம டாக்ஸி பிடிச்சி ஹோட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கலாங்க. வாங்க போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்மு வந்துட்டு 2 இடங்களில் செக் பண்ணிட்டேன். 2 இடங்களில் வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே 1000 பெசோவுக்கு கம்மியாக கிடையாது. ஸோ ஆனால் நான் 500 பெசோவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். மேபி இப்போ ஒரு ரேட்டு கூடினாலும் ஒரு 600 700 வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போதைக்கு இங்கே இதை போட்டு அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். நம்ம டாக்ஸி பிடிச்சி ஹோட்டலுக்கு போயிடுவோம். அங்கே போய்ட்டு பக்கத்தில் எங்கேயாவது கடை இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அங்கே வாங்குவோம். வாங்க போகலாம். ஓகேங்க, வாங்க போகலாம். நம்ம போகிறது வந்துட்டு ஃபிலிப்பைன் ஏர்லைன்ஸ். இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஃபிலிப்பைன் ஏர்லைன்ஸ் டொமஸ்டிக்னு. ஸோ டொமஸ்டிக் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்து நார்மலாக முன்னாடியெலாம் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் லேட்டாக கூட போய்க்கலாம். நம்ம நார்மலாக இப்படி நம்ம ஊரில் நம்ம இந்த ட்ராவல்ஸ்லாம் கடைசி நேரத்தில் போய் பஸ் அப்படிமா அந்த மாதிரி கூட போய்க்கலாம். ஸோ அது ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் தோணுது. இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஃபிலிப்பைன் ஏர்லைன் டொமஸ்டிக்கு நார்த் விங் என்ட்ரன்ஸு. ஸோ இதில் தான் நம்ம போகணும். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் இப்போ என்ட்ரன்ஸில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நம்ம அப்படி உள்ளே போய்ட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ள உட்காந்துட்டு பேசுகிறோம். வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம பார்த்துட்டு எந்த கவுண்டர்னு பார்த்துட்டு நம்ம அதில் போய் டிக்கெட் வாங்கிடுவோம். ஸோ எப்படியும் கொஞ்சம் முன்னாலுமே டிக்கெட் வாங்கிட்டோன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் விண்டோ சீட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. வாங்க நம்ம இந்த இதுன்னு போய் கேட்போம். ஓகேங்க, நம்ம அங்கே ஒருத்தவங்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து 77லேருந்து 80 வரைக்கும் ஃபிலிப்பைன் ஏர்லைன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இருக்குது நம்ம கவுண்ட்ரு. வாங்க நம்ம அந்த கவுண்டரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட்டை வாங்கிடுவோம். ஓகேங்க, நம்மளோட அந்த செக்யூரிட்டி செக்கப்லாம் முடிச்சிட்டோம். பாருங்கள், நம்ம போர்டிங் பாஸும் வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு விண்டோ சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கேட்டு பார்த்தீங்கன்னா 5ன்னு போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கேட்டு 1லேருந்து 18 வரைக்கும் இருக்குது. வாங்க நம்ம கேட்டை பார்த்துட்டு நம்ம அப்படியே போகலாம். வாங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன் வியூ. பாருங்கள், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா செபு பசிபிக் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் இன்னொரு சின்ன ஃபிலிப்பைன்ஸ் ஏர்லைன்ஸ் ஒன்று வருது. இது வந்து 2:2 வந்து சீட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடிய ஃப்ளைட்டு. இந்த பக்கம் பாருங்கள், இது வந்துட்டு ஒரு ஃபிலிப்பைன் ஏர்லைன்ஸு. ஸோ சூப்பராக இருக்குங்க, இடம் அருமையாக இருக்குது. ஏர்போர்ட் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், டியூட்டி ஃப்ரீ பிலிப்பைன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். டொமஸ்டிக் ஏர்லைன்ஸில் கூட அந்த டியூட்டி ஃப்ரீலாம் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பாருங்கள், ஃப்ராக்ரன்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அருமையாக இருக்குங்க. ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது, நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நாள் என் மனசில் இருந்த ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக ஃபிலிப்பைன்ஸ் வந்துட்டு ஊர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஊருக்கு. ஆக்சுவலாக நான் இது 2வது தடவை வரேன். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மணிலா வந்திருந்தேன். இப்போவும் நம்ம மணியில் தான் இருக்கிறோம். மணியில் இருந்தாலும் இந்த தடவை சிபு கவர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக ஊர் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. இங்கே உள்ள ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. இங்கே உள்ள எல்லாருமே நீங்கள் வந்து நம்மலாம் இங்கே ஃபாரினர் தானே, நம்மலாம் பார்த்தா சார் தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டாக பேசுவாங்க. பட் அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணிலா வந்துட்டு அதிக க்ரைம் நடக்கக்கூடிய சிட்டியில் டாப்
2 சிட்டி, வேர்ல்ட்லேயே டாப் 2 சிட்டி வந்துட்டு மணிலாவும் இன்னொரு பக்கத்தில் ஒரு குயிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்குது. ஸோ இந்த 2 தான் அதிகமான இருக்குது. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கும். என்னென்னா இங்கே வந்துட்டு எல்லார்ட்டையுமே கையிலேயே கூட கன் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் அது வரைக்கும் பார்த்ததில்ல, பட் ஆனால் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஊரில் நடக்கக்கூடிய இந்த தெஃப்ட்டு அந்த மாதிரி வழிப்பறி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும்னு சொல்கிறாங்க. இது எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தான். ஸோ நம்ம ஊரில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்குமோ அதை விட அதிகமாக இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டோன்னா அது கொஞ்சம் பரவாயில்ல. மற்றபடி பார்த்திங்கன்னா ஊர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபிலிப்பைன்ஸ் வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சிட்டி ஃபார் இந்தியன் டூரிஸ்ட்டுங்க. ஏன்னா இந்தியன் டூரிஸ்ட் எல்லாம் நம்ம எல்லோரும் எங்கே போகிறோம், நம்ம வந்து பாலி போகிறோம், பேங்காக் போகிறோம், அப்புறம் மலேசியா இந்த மாதிரி ஊர்களுக்கு தான் போயிட்டுருக்கோம் இல்லையா. ஃபிலிப்பைன்ஸ் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் சும்மாலாம் சொல்லலை. நீங்கள் யாராவது ஃபிலிப்பைன்ஸ் போயிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராகும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா வந்து வேர்ல்டுலேயே அதிகமான தீவுகளை கொண்ட ஒரு நாடு இல்லையா. 12,000 தீவுகள் என்னமோ இந்தோனேஷியா இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அதிக தீவுகளை கொண்ட நாடு வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸ் தான். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,500 தீவுகள் இருக்குங்க. எல்லா ஊர்லேயுமே மக்கள் வசிக்கட்டாலும், ஆனால் முக்கியமான நிறைய இடங்களில் மக்கள் வசிக்கிறாங்க. ஸோ அருமையான ஊர். ஸோ நம்ம அதனால தான் போன தடவை மணிலா கவர் பண்ணோம், இந்த தடவை சிபு கவர் பண்ணுறோம். இன்னும் நிறைய பக்கத்தில் இன்னும் அருமையான ஊர்கள்லாம் இருக்குது. அது 1 by 1 அடுத்த எபிசோடில் கவர் பண்ணலான்னு கண்டிப்பாக ஐடியா இருக்குது. கண்டிப்பாக பிளான் பண்ணுவேன். ஓகேங்க, இதான் நம்ம போகக்கூடிய ஃப்ளைட்டு. இந்த பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அப்படியே போய் அப்படியே ஏற வேண்டியதான். வாங்க, நம்ம அப்படியே லைனில் போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய லைன் இருக்கிறதுனால எந்தெந்த ஊருக்கு போகணுங்கிறது கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம போகணும். வேறு ஏர்போர்ட் நீட்டாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊரெலாம் பார்த்திங்கன்னா ஏபிசின்னு இருக்கும், அப்புறம் டிஇஎஃப்னு இருக்குல்ல, இங்கே கேஜேஹெச் அப்படின்னு இருக்குங்க. Your life vests are found under your seats. On a water landing, remove sharp objects from your body. ஓகேங்க, நம்ம வந்துட்டு சிபு ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டோம். ஸோ இது டொமஸ்டிக் தான். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டு அப்படியே வெளியே வர வேண்டி தான். வாங்க, இந்த பக்கமாக தான் அப்படியே போனோம். வாங்க, நம்ம அப்படியே வெளியேறலாம். இது நம்ம வந்த ஃப்ளைட்டோட இது லக்கேஜ்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. வாங்க, நம்ம அப்படியே எக்ஸிட் ஆக வேண்டியதான். எக்ஸிட் இந்த பக்கம் போட்டிருக்காங்க. வாங்க, அப்படியே போக வேண்டியதான். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்துட்டோம். ஆக்சுவலாக வெளியில் வந்துட்டு நம்ம ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு வந்துட்டு இது பைக் டாக்ஸி புக் பண்ணேன்.
அது எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 149 போட்டிருக்கு. அப்புறம் அந்த பைக் டாக்ஸிக்காரர் ஃபோன் பண்ணார், எங்கே இருக்கீங்க, நான் டெர்மினல் 1லையா 2லையான்னு கேட்டார். நான் டெர்மினல் 1ன்னு சொன்னேன். அவர் டெர்மினல் 1ன்னா அங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க என்னோடய மோட்டர் சைக்கிளை. ஸோ நீங்கள் டெர்மினல் 2க்கு பார்க்கிங் லாட்டுக்கு வந்துருங்க, நான் அங்கேருந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அங்கே தான் போயிட்டுருக்கேன், வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த முரல் ஹாஸ்டலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதான் அந்த ஹாஸ்டலு. ஓகேங்க, நான் இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கிறேன். நான் வந்துட்டு வேறு ஒரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க, பாய்.